பொய்கையாழ்வார் வைணவ 12 ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார். பொய்கையாழ்வார் என்பவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் முதலாழ்வார் ஆவார். இவரால் அந்தாதியாக பாடப்பட்ட 100 பாடல்கள் முதல் திருவந்தாதி எனப்படுகின்றது. முதலில் விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் பாடியவர். இவர் காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருவெக்கா எனும் பகுதியில் உள்ள சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோவிலில் உள்ள பொய்கையில் பிறந்தார். காஞ்சிபுரத்தில் பொற்றாமரை பொய்கையில் தோன்றியதால் பொய்கையாழ்வார் என பெயர் பெற்றார். சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள 6 ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்பது வைணவ நம்பிக்கை. இதன்படி பொய்கையாழ்வார் பாஞ்சசன்யம் எனப்படும் புனித சங்கின் அம்சம் ஆவார். இவர் பேயாழ்வார், பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார். இவர்கள் மூவரும் ஞான, பக்தி, வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவரின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். உண்டியே உடையே என் உகந்தோடும் மக்களோடு கலவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள்: 1. திருவரங்கம், 2. திருவெக்கா, 3. திருக்கோயிலூர், 4. திருப்பரமபதம், 5. திருப்பதி, 6. திருப்பார்கடல். வைணவ இலக்கியங்களின்படி திருக்கோவலூரில் ஒரு வீட்டின் இடைக்கழியில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் ஒருங்கிணைத்தான். எவ்வாறெனில் தனித்தனியாக தலையாத்திரை மேற்கொண்ட 3 ஆழ்வார்களும் திருக்கோவலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமழை உண்டானது. மழைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையை நெருங்க அவ்விடம் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருக்க இம்மூவரும் அங்கு சிறிது நின்று கொண்டிருக்க 4ஆமவராக இருந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினான் இறைவன். நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கின்மையால் பொய்கையார் பூமியாகிற தகழியில் அகல் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தார் அன்பாகிய தகழியில் அகல் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை ஏற்றினார். இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறைப்பொருளை கண்டார். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் எய்தினர். இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதெனில் பொய்கையாரின் செயல் புற இருள் நீக்கியது, பூதத்தார் செயல் அக இருளை நீக்கியது. அக இருள், புற இருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம். ஆகஸ்ட் முதல் 2 ஆழ்வார்கள் செயல்கள் அக, புற இருள் நீக்க பேயாழ்வார் இறைவனின் வடிவழகை அன்பெனும் வெளிச்சத்தில் கண்டார் என்பதாம். அவ்வானந்தம் உள்ளடங்காமல் மேலே வழிந்து செய்யுள் வடிவமாக வெளிவரலாயிற்று. அச்செய்யுள் தொகுதியே முறையே முதல் திருவந்தாதி பொய்கையாருடையது, 2ஆம் திருவந்தாதி பூதத்தாருடையது, 3ஆம் திருவந்தாதி பேயாருடையது என பெயர் பெற்றன. இறைவனின் நாடகம் உண்மையில் நடந்தது என்று இந்து சமயத்தார் நம்புவதற்கு இம்மூன்று திருவந்தாதிகளில் உள்ள பாடல்களே முக்கிய சான்றுகளாகின்றன.